கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்பிக்யூ நேஷன் போயிருந்தேன். டேபிள்ல உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு ஒரு சந்தேகம். மச்சான், இவங்க எப்படிடா காசு சம்பாதிக்கிறாங்க? ஏன்னா சாப்பாடு அவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஏகப்பட்ட வெரைட்டி, அதுவும் அன்லிமிட்டெட். அதாவது ஒருத்தன் எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம், ஆனா விலை என்னவோ பிக்சட் தான். இப்படியே யோசிச்சுக்கிட்டே இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சது. இவங்களோட ஷேர் பிரைஸ் உச்சகட்டத்துல இருந்து 85% சரிஞ்சு இப்போ பாதாளத்துக்கு போயிருக்கு. அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன், ஆனா மண்டைக்குள்ள இதுவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இத பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சது. இது வெறும் ஒரு ஷேர் விலையோட வீழ்ச்சி மட்டும் இல்ல, ஒரு காலத்துல இந்தியாவோட டைனிங் கல்ச்சரையே ரூல் பண்ண ஒரு சாம்ராஜ்யத்தோட சரிவு. கிரில்லிங் அனுபவத்தை முதலா நம்ம டேபிளுக்கே கொண்டு வந்த பிராண்ட் இது. ஆனா இன்னைக்கு அதே பிராண்ட் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்ல சிக்கி தவிக்குது. பார்பிக்யூ நேஷனோட அந்த சக்சஸ் கதையில இருந்து இப்போ நடக்கிற போராட்டம் வரைக்கும் என்னன்னு டீடைலா பார்ப்போம். வருஷம் 2006. இடம் இந்தூர்ல இருக்கிற ஃபேமஸான சாயாஜி ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு தினமும் நூத்துக்கணக்கான பேர் வருவாங்க. ஆனா குளிர்காலத்துல மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் அடிக்கடி வரும். கபாப் சூப்பரா இருக்கு, ஆனா டேபிளுக்கு வர்றதுக்குள்ள ஆறி போயிடுது. ஆரம்பத்துல யாருமே இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இந்தூர் சாயாஜி ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் மேனேஜர் பிரசஞ்சித் சௌத்ரிக்கு இந்த விஷயம் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. ஒரு நாள் அவர் யோசிச்சாரு, சாப்பாட்டை ஒவ்வொரு தடவையும் டேபிளுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள ஆறி போகுது, ஏன் நம்ம சாப்பாட்டை அந்த டேபிள்லயே செஞ்சு கொடுத்துட கூடாது? இப்படிதான் இந்தியாவோட ரெஸ்டாரண்ட் கல்ச்சரையே மாத்தி அமைச்ச ஒரு ஐடியா பிறந்தது. பிரசஞ்சித் இந்த யோசனையை நேரா சாயாஜி ஹோட்டலோட ஓனர் சஜித் தனானி கிட்ட கொண்டு போனார். சார், நம்ம ஏன் டேபிள்லயே ஒரு சின்ன லைவ் கிரில் செட்டப் பண்ணக்கூடாது? அதுல கறிக்கட்டைகளை வச்சு கஸ்டமரே அவங்க தட்டுல இருக்கிற சாப்பாட்டை கிரில் பண்ணிக்கிட்டா சாப்பாடும் சூடா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு புது அனுபவம் கிடைக்குமேன்னு சொன்னாரு. சஜித் தனானிக்கு இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சாயாஜி ஹோட்டலோட ஒரு ஓரத்துல ஒரு சின்ன டெஸ்டிங்காக லைவ் கிரில் கவுண்டரை ஆரம்பிச்சாங்க. ஆனா அதோட ரிசல்ட் எல்லாரையும் மிரள வச்சிருச்சு. மக்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு பிடிச்சு போச்சு. அவங்க வெறும் சாப்பாட்டுக்காக மட்டும் இல்லாம இந்த புதுவிதமான அனுபவத்துக்காகவே திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னா சயாஜி தனானிக்கு ஒரு விஷயம் உடனே புரிஞ்சிடுச்சு. இது வெறும் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் கிடையாது, இத வச்சு ஒரு பெரிய பிசினஸ் மாடலையே உருவாக்கலாம்னு அவர் நம்பினார். அடுத்த சில மாசங்கள்லயே அவர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். இந்த ஐடியாவை நாடு முழுக்க கொண்டு போகணும்னு பிளான் பண்ணி மும்பைல முதல் அவுட்லெட் ஆரம்பிக்க முடிவு பண்ணாங்க. அதுவும் சாதாரண இடத்துல இல்ல, மும்பையோட ரொம்ப காஸ்ட்லியான பாலி ஹில் ஏரியால. ஆனா இந்த முடிவு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா ஒண்ணு, அங்க வாடகை ரொம்ப அதிகம். ரெண்டாவது, அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் ரொம்ப சூசி, அதாவது எதையும் அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. சின்ன தப்பு நடந்தா கூட பிராண்ட் உருவாகிறதுக்கு முன்னாடியே மூழ்கிடும். ஆனாலும் இவங்க பின்வாங்கல, அந்த ரிஸ்க தைரியமா எடுத்தாங்க. பாலி ஹில்ல முதல் கடை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பார்பிக்யூ நேஷன் பேர் வச்சாங்க. கடையை திறந்த முதல் நாள்ல இருந்தே கூட்டம் அள்ளிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், ஒருத்தருக்கு வெறும் 450 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அந்த காலத்துல இது ரொம்பவே கம்மி. ஒரு தடவை வந்தவங்க அடுத்த தடவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்தியன் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் சாப்பாடு மட்டும் முக்கியம் இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களை கவரும் அப்படிங்கிற உண்மையை பார்பிக்யூ நேஷன் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல கிடைச்ச இந்த வெற்றியை வச்சு அடுத்த கட்ட பயணம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லிட முடியாது. சொல்ல போனா இது ஒரு ஹெவி கேபிட்டல் பிசினஸ் மாடல். அதாவது ஒரு அவுட்லெட் ஆரம்பிக்கவே 2.5 இருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதனால ஒவ்வொரு புது சிட்டிலையும் இதை ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. ஒவ்வொரு ஊருக்கும் புது டீம் செட் பண்ணணும், கிச்சன் செட்டப், லைவ் கிரில் சிஸ்டம், செஃப் ட்ரைனிங், அப்புறம் லோக்கல் சப்ளையர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்னு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உழைப்பும் அதிகமா தேவைப்பட்டுச்சு, முதலீடும் அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நீங்களே சமைச்சு சாப்பிடுறது ஒரு கஷ்டமான வேலை இல்ல, அது ஒரு ஜாலியான விஷயம்னு மக்களுக்கு புரிய வைக்கிறது தான். இதுக்காகவே பார்பிக்யூ நேஷன் ஸ்டாஃபுக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க ஒவ்வொரு கஸ்டமரையும் அன்பா வரவேற்று எப்படி கிரில் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ் கூட பழகுற விதம் தான், அதாவது அந்த கஸ்டமர் இன்டராக்ஷன் தான் இந்த பிராண்டோட அடையாளமாவே மாறுச்சு. இந்த கஷ்டத்துக்கான பலனும் சீக்கிரமே தெரிய ஆரம்பிச்சது. 2 வருஷத்துல, அதாவது 2008 கடைசியில டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத்னு முக்கியமான நகரங்கள்ல 13 அவுட்லெட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல இவங்க மெட்ரோ சிட்டிஸ் மேலதான் அதிகமா போக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க புதுசா எதையாவது ட்ரை பண்ண தயங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்கள் கிட்ட பணப்புழக்கமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 600-700 ரூபாய் செலவு பண்றது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மெட்ரோ சிட்டிஸ்ல வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது ஒருத்தர் சொல்லி மத்தவங்க வர்றது ரொம்ப வேகமா நடக்கும். ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா அந்த விஷயம் சிட்டி
முழுக்க பரவிடும். இதனாலதான் 2013ல CX பார்ட்னர்ஸ் நிறுவனம் பார்பிக்யூ நேஷன்ல 110 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது அந்த பிராண்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனா இதே நேரத்துல கம்பெனிக்கு ஒரு பெரிய இடி விழுந்தது. அது என்னன்னா, பார்பிக்யூ நேஷனோட ஃபவுண்டர் சஜித் தனானி திடீர்னு இறந்துட்டார். ஒரு சாதாரண கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டை சீரியஸா எடுத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் நெட்வொர்க்கை உருவாக்கின அந்த மனுஷன் இல்லாம போனது கம்பெனிக்கும் அங்க வேலை பார்க்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு. ஆனா அந்த இக்கட்டான நேரத்துல அவரோட தம்பி காயும் தனானி மொத்த பொறுப்பையும் தன் தோள்ல சுமந்துக்கிட்டாரு. இப்போ கேள்வி என்னன்னா, பார்பிக்யூ நேஷன் இந்தியால எப்படி இவ்ளோ பாப்புலர் ஆச்சு? இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட டேபிள் கிரில் கான்செப்ட். மத்த ஹோட்டல்லாம் வெறும் சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டப்போ பார்பிக்யூ நேஷன் ஒருபடி மேல போய் கஸ்டமர்ஸையே சமைக்க வச்சாங்க. டேபிள்ல கறிக்கட்ட கிரில், அதுல குச்சியில சொருவி வச்ச கலர்ஃபுல்லான வெஜ் அண்ட் நான்வெஜ் கபாப்ஸ், அத நாமளே நமக்கு பிடிச்ச மாதிரி சுட்டு சாப்பிடுற அந்த சுதந்திரம் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, சாப்பாட்டோட ஒரு எமோஷனல் கனெக்ஷன். பொதுவாவே நம்ம இந்தியன்ஸ் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப எமோஷனலா இருப்போம். அதுலயும் நாமளே சமைச்சு சாப்பிடும்போது அந்த பாண்டிங் இன்னும் அதிகமாகுது. நம்பர் 2, பிக்ஸட் பிரைஸ் ஆசை. எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனா காசு ஒண்ணுதான் வரும்போது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு திருப்தி கிடைக்குது. நம்பர் 3, குரூப் என்கேஜ்மெண்ட். இந்த டேபிள் கிரில் மாடல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்ல ஆபீஸ் பார்ட்டிக்கு வரவங்க மத்தியில ஒரு நல்ல பாண்டிங்கையும் ஜாலியான சூழலையும் உருவாக்குது. பார்பிக்யூ நேஷனோட அடுத்த பெரிய அட்ராக்ஷன் அவங்களோட அன்லிமிட்டெட் பஃபே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2013ல ஒருத்தருக்கு வெறும் 600 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க. அந்த விலையில ஸ்டார்டர்ஸ், கிரில்ஸ், சாலட்ஸ், சாட்ஸ், மெயின் கோர்ஸ், டெசர்ட்ஸ், அப்புறம் லைவ் குல்ஃபின்னு எல்லாமே கிடைச்சது. ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது, இவ்வளவு விஷயங்களை அன்லிமிட்டடா கொடுத்த பிறகும் பார்பிக்யூ நேஷன் எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க? உண்மையை சொல்ல போனா இதோட ரகசியம் வெறும் சாப்பாட்டு வெரைட்டில மட்டும் இல்ல. அவங்க அந்த பஃபேட்வை டிசைன் பண்ணி இருக்கிற அந்த சயின்டிபிக் பிளானிங்ல தான் இருக்கு. இதத்தான் மெனு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு நீங்க யோசிக்கலாம். இதுல முதல்ல வருது கஸ்டமர் சைக்காலஜி. மனுஷங்க முன்னாடி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா வயிறு என்னவோ ஒண்ணுதானே. பார்பிக்யூ நேஷன் இந்த சைக்காலஜியை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பஃபேட்டவை எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, கஸ்டமரோட வயிறு அந்த ஸ்டார்டர் சாப்பிடும் போதே நிறைஞ்சிரும். மெயின் கோர்ஸ்ல இருக்கிற காஸ்ட்லியான ஐட்டம்ஸை சாப்பிட்டு போறதுக்கு முன்னாடியே கஸ்டமர் அவரோட லிமிட்டை அடைஞ்சிருவாரு. ஆனா இது எப்படி சாத்தியம்? சிம்பிள். இந்த கிரில்டு பனானா ஆப்பிள், பன்னீர் டிக்கா, அப்புறம் மத்த வெஜ், நான்வெஜ் கேப்பப்ஸ், இதெல்லாம் மத்த மெயின் கோர்ஸ் ஐட்டம்ஸை விட விலை கம்மி தான். ஆனா இது அவ்வளோ ருசியா கண்ணை கவர்ற மாதிரி கொண்டு வந்து டேபிள்ல வைப்பாங்க. இதனாலேயே மக்கள் இதைத்தான் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வருது சாலட், அப்புறம் சாட் கவுண்டர்ஸ். இதெல்லாம் பார்க்க லேசா தெரிஞ்சாலும் வயிறு நிறையறதுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இப்போ மெயின் கோர்ஸ் டைம் வரும்போதுதான் பிரியாணி, சிக்கன் கறி, மீன், விலை உயர்ந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த ஸ்டேஜுக்கு வரும்போதே 70ல இருந்து 80% கஸ்டமர்ஸ்க்கு வயிறு ஏற்கனவே ஃபுல் ஆகிருக்கும். கடைசியா வருது எல்லாருக்கும் பிடிச்ச டெசர்ட், அதாவது அந்த குல்ஃபி கவுண்டர். இதுக்கு தான் பயங்கர டிமாண்ட் இருக்கும். ஆனா இங்கேயும் அந்த குல்ஃபியோட சைஸ் அப்புறம் பிளேவர்ஸ் ரொம்ப யோசிச்சுதான் முடிவு பண்ணிருப்பாங்க. இதனால அவங்களுக்கு செலவு கம்மியாகும், ஆனா கஸ்டமருக்கு ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்பிக்யூ நேஷனோட லாபத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு பெரிய ரகசியம் ஃபுட்ஃபால் அப்புறம் டேபிள் டர்ன்ஓவர். ஒரு பிளேட்ல கிடைக்கிற லாபம் கம்மியா இருந்தாலும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்தா நல்ல காசு பார்க்கலாம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் குறைஞ்சது 2ல இருந்து 3 தடவையாவது ஃபுல் ஆகணுங்கிற பிளான்ல தான் அவங்க பிசினஸ் மாடலே இருந்தது. பார்பிக்யூ நேஷனோட ஆவரேஜ் டேபிள் டர்ன்ஓவர் 1.8x இருந்து 2x வரைக்கும் இருந்தது. இது மத்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜான 1.3x விட ரொம்பவே அதிகம். இந்த வேகத்தை மெயின்டைன் பண்ண ஒவ்வொரு வெயிட்டருக்கும் ஸ்பெஷலி ட்ரெயின் பண்ணாங்க. அதாவது எப்படி கஸ்டமருக்கு வேகமா சர்வீஸ் பண்ணி அவங்கள திருப்தியா அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஆர்டர்களை சரியா ரொட்டேட் பண்ணணும், கூட்டத்தை எப்படி திறமையா மேனேஜ் பண்ணணும்னு அவங்களுக்கு அத்துப்படி. இது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ட்ரிங்க்ஸ், மேக்டெயில்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஐட்டங்களுக்கு தனியா சார்ஜ் பண்ணாங்க. இதெல்லாம் ஹை மார்ஜின் ஐட்டங்கள், அதாவது இதுல லாபம் ரொம்ப அதிகம். இதனாலதான் அன்லிமிட்டெட் பஃபே கொடுத்தாலும் பார்பிக்யூ நேஷனால வருஷ கணக்கா ஒரு நிலையான லாபத்தை சம்பாதிக்க முடிஞ்சது. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, அடுத்த லெவலுக்கு போகணும்னா மெட்ரோ சிட்டிஸை விட்டு வெளியே வரணும்னு. ஏன்னா மெட்ரோ சிட்டிஸ்ல ஒரு கடை ஆரம்பிச்சா மாசம் 3 இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாடகை கட்ட வேண்டி இருந்தது. ஆனா அதே அளவு பெரிய இடம் நாக்பூர், இந்தூர் மாதிரியான ஊர்கள்ல
வெறும் 80,000 ₹1,00,000 கிடைச்சது. அதாவது செலவு கம்மி, ஆனா லாபத்துக்கான பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன ஊர்கள்ல இந்த மாதிரி ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு ரொம்ப புதுசு. அவங்களுக்கு இது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஒரு விசேஷம் மாதிரி. சின்ன ஊர்கள்ல திருவிழா, பர்த்டே பார்ட்டி, ஃபேமிலி அவுட்டிங்னு எல்லாத்துலயும் மக்களோட உற்சாகமே தனி லெவல்ல இருக்கும். பார்பிக்யூ நேஷன் இதையே தன்னோட பிளஸ் பாயிண்டா மாத்திக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க பண்ற பர்த்டே செலிப்ரேஷன் தான். யாருக்காவது பிறந்த நாள்னா திடீர்னு ஹோட்டல் லைட்ஸ் எல்லாம் டிம் ஆகும். ஸ்டாஃப் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கை தட்டிக்கிட்டே பர்த்டே பாட்டு பாடுவாங்க. அப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்டரி கேக் கொடுப்பாங்க, அதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே வீடியோ எடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, அப்புறம் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணுவாங்க. இதனால பார்பிக்யூ நேஷனுக்கு காசு செலவே இல்லாம பயங்கரமான மார்க்கெட்டிங் கிடைச்சது. இப்படிதான் பார்பிக்யூ நேஷன் நாடு முழுக்க 150க்கும் மேல அவுட்லெட்ஸ் ஆரம்பிச்சாங்க. அடுத்த கட்டமா IPO கொண்டு வரதுதான் அவங்களோட பிளானா இருந்தது. ஆனா வெற்றியோட உச்சத்துல இருந்த அந்த நேரத்துல தான் பார்பிக்யூ நேஷனுக்கு அடுத்தடுத்து சில இடிங்க விழுந்தது. அதுல இருந்து மீண்டு வரது அவங்களுக்கு அவ்வளவு சாதாரண விஷயமா இல்ல. அதுல முதல் மற்றும் மிகப்பெரிய அடி COVID-19. சைனால ஒரு மர்மமான வைரஸ் பரவிட்டு இருக்கு, அதுதான் கொரோனா வைரஸ். 2020 நாடு முழுக்க லாக்டவுன் போட்டப்போ அதோட பாதிப்பு மத்த எல்லாத்தையும் விட ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி மேலதான் அதிகமா இருந்தது. அதுலயும் குறிப்பா பார்பிக்யூ நேஷன் மாதிரி டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே நம்பி பிசினஸ் பண்ற பிராண்டுக்கு இது ஒரு மரண அடியா அமைஞ்சது. லைவ் கிரில்லிங், டேபிள் இன்டராக்ஷன், பர்த்டே செலிப்ரேஷன், பஃபேன்னு எல்லாமே அப்படியே நின்னு போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா மத்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு தங்களை டெலிவரி அப்புறம் டேக் அவே மாடலுக்கு மாத்திக்கிட்டாங்க. ஆனா பார்பிக்யூ நேஷனோட மிகப்பெரிய பலமா இருந்த அந்த ஆன் டேபிள் கிரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமா மாறிடுச்சு. கம்பெனி விடாம பார்பிக்யூ இன் அ பாக்ஸ், கிரில்ஸ் இன் அ பாக்ஸ்னு புது புது முயற்சிகளே எடுத்தாங்க. ஆனா இந்த மாடலால அவங்களுக்கு ஏற்பட்ட பெரிய நஷ்டத்தை ஈடுகட்டுற அளவுக்கு வருமானத்தை கொடுக்க முடியல. கோவிட்க்கு அப்புறம் நிலைமை கொஞ்சம் சரியானதும் கம்பெனி மறுபடியும் ஃபார்முக்கு வர முயற்சி பண்ணாங்க. 2021 பார்பிக்யூ நேஷன் தங்களோட IPO அனௌன்ஸ் பண்ணி சில வாரங்கள்லயே ₹500 விலையில லான்ச் பண்ணாங்க. அது கொரோனாவோட 2வது அலை ஓஞ்சு மார்க்கெட்ல மறுபடியும் ஒரு சுறுசுறுப்பு வந்த நேரம். அந்த சூழல்ல IPO வந்ததால அது எதிர்பார்த்ததை விட 6 மடங்கு அதிகமா சப்ஸ்கிரைப் ஆச்சு. லான்ச் ஆன சில மாசங்கள்லயே ஷேர் விலை ₹500 இருந்து ₹1,945 வரைக்கும் போச்சு. அதாவது கிட்டத்தட்ட 290% லாபம். ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. 2022 ஆரம்பத்துல மார்க்கெட்டோட நிலைமை மாற ஆரம்பிச்சது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அதிக செலவு பிடிக்கிற பிசினஸ்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ₹1,945 தொட்ட ஷேர் விலை மறுபடியும் ₹500 வந்துருச்சு. பார்பிக்யூ நேஷனுக்கு இது ஒரு பெரிய வேக்கப் கால். நம்பர்ஸ் மட்டும் வச்சு பார்த்தா 2019க்கு அப்புறம் அவங்களோட வருமானம் அதிகமா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா எந்த வேகத்துல அவங்க புது அவுட்லெட்ஸ் ஆரம்பிச்சாங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்னு தான் சொல்லணும். நாடு முழுக்க பிராண்ட் ஃபேமஸ் ஆகணும்னு அவங்க பண்ண அந்த ஓவர் எக்ஸ்பான்ஷன் தான் அவங்க செஞ்ச பெரிய தப்பு. IPO கொண்டு வரதுக்கு முன்னாடி 300 அவுட்லெட்ஸ் திறக்கணும்னு ஒரு வெறியோட பிளான் பண்ணாங்க. ஆனா நிஜத்துல அந்த டார்கெட்டை தொடவே முடியல. பல இடங்கள்ல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க, ஆனா கஸ்டமர்ஸ் வரல. சில இடங்கள்ல வாடகை ரொம்ப அதிகமா இருந்தது, சில இடங்கள்ல ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வெளிநாடுகள்லயும் கால் பதிக்க முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு பார்பிக்யூ நேஷனுக்கு UAEல 4 அவுட்லெட்ஸ், அப்புறம் மலேசியா மற்றும் ஓமன்ல தலா ஒரு அவுட்லெட்டும் இருக்கு. ஆனா இந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பான்ஷன் பேப்பர்ல பார்க்க நல்லா இருந்தாலும் நிஜத்துல அது பயங்கரமான முதலீடும் ரிஸ்க்கும் நிறைஞ்ச ஒரு விஷயம். இவ்வளவு வேகமா பிசினஸ் விரிவுபடுத்தினதுனால பார்பிக்யூ நேஷன் மேல ₹700 கோடி மேல கடன் ஏறிடுச்சு. இது கூடவே 2 பெரிய சவால்கள் கம்பெனியை விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் ஃபுட் காஸ்ட் மற்றும் ரெண்ட். 2022-23 சமயத்துல நாட்டுல விலைவாசி உச்சத்துல இருந்துச்சு. எல்லா மளிகை சாமான்களோட விலையும் ஏறி போச்சு. இது தவிர கரண்ட் பில், சம்பளம், அப்புறம் மெயின்டெனன்ஸ் செலவும் அதிகமாயிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல். பார்பிக்யூ நேஷனால அவங்க இஷ்டத்துக்கு பஃபே விலையை ஏத்த முடியாது. ஏன்னா அவங்களோட மெயின் கஸ்டமர்ஸே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். அவங்க ஏற்கனவே விலைவாசியால கஷ்டப்பட்டு இருக்கும் போது இவங்க விலையை ஏத்துனா கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மால் மற்றும் முக்கியமான இடங்கள்ல இவங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க. அதாவது வருமானம் வருதோ இல்லையோ வாடகையை மட்டும் குறையாம கொடுத்தே ஆகணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையால கம்பெனி சில அவுட்லெட்ஸ மூட வேண்டியதா போச்சு. சில ஸ்டாஃப வேலையை விட்டு தூக்கினாங்க. மொத்த பிசினஸையும்
காஸ்ட் கட்டிங் மோடுக்கு கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களோட வீழ்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் QSR, அதாவது KFC, மெக்டொனால்ட்ஸ் மாதிரி டக்குன்னு சாப்பாடு கிடைக்கிற இடங்கள் அதிகமானதுதான். மக்களோட விருப்பமும் வேகமா மாற ஆரம்பிச்சது. பார்பிக்யூ நேஷன் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல இந்த பஃபே ஸ்டைல் சாப்பாடு ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல மக்களோட லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கிறவங்களுக்கு கம்மி விலையில எந்த அலட்டலும் இல்லாம டக்குன்னு சாப்பாடு கிடைக்கணும். இந்த நேரத்துல தான் வாவ் மோமோ, பாசோஸ், அப்புறம் பர்கர் கிங் மாதிரியான QSR பிராண்ட்ஸ் மார்க்கெட்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட மெயின் பலமே வேகம் தான். பாசோஸ், வாவ் மோமோலாம் ஒரு சின்ன கடை, கம்மி ஸ்டாஃப் வச்சுக்கிட்டே டெலிவரி மூலமா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஆர்டர்ஸ் முடிக்கிறாங்க. ஆனா பார்பிக்யூ நேஷனோட மாடல் எப்படின்னா, பெரிய இடம், பெரிய கிச்சன், ஏகப்பட்ட ஸ்டாஃப், அப்புறம் கஸ்டமரை 2 மணி நேரம் உட்கார வச்சு ஒரு முழு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு வேலைக்கு போற தம்பதியோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ வெளியே சாப்பிட பிளான் பண்ணா 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பஃபே சாப்பிடுவாங்களா? கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி சாப்பிடுறது எல்லாருக்கும் செட் ஆகாது. இன்னொரு பக்கம் பார்த்தா பஃபே மாடலோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் வேஸ்டேஜ். ஒரு கணக்குப்படி பார்பிக்யூ நேஷனோட ஒவ்வொரு கடையிலயும் தினமும் 12 இருந்து 15% சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. ஏன்னா கஸ்டமர் வராங்களோ இல்லையோ பஃபேக்காக சாப்பாட்டை முன்னாடியே செஞ்சு தயாரா வச்சிருக்கணும். இந்த காரணங்களாலதான் இன்னைக்கு பார்பிக்யூ நேஷனோட ஷேர் விலை 270 ரூபாய் பக்கத்துல இருக்கு. இது இதோட உச்சக்கட்ட விலையில இருந்து 85% சரிவு. இது வெறும் ஷேர் விலையோட வீழ்ச்சி மட்டும் இல்ல, அவங்களோட மொத்த பிசினஸ் மாடல் மேலேயே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அப்போ பார்பிக்யூ நேஷனோட காலம் முடிஞ்சிருச்சா? இதுக்கு பதில் சொல்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச அதே பழைய பஃபே மாடல் இனிமே செட் ஆகாது. உங்களுக்கு என்ன தோணுது? பார்பிக்யூ நேஷன் மறுபடியும் ஃபார்முக்கு வருமா?